ஏஞ்சலின் செரில். கடலூர் மாவட்டம் சாவடி பகுதியைச் சேர்ந்த அமிர்தராஜ் ஜீவா தம்பதிகளின் தேவதை. திருமணமாகி 13 ஆண்டுகள் கழித்து வரமாய் வந்தவர். அவர்களது வாழ்க்கை அளப்பரிய ஆனந்தத்துடனும் சந்தோஷத்துடனும் நகர்ந்தது. ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஏஞ்சலினுக்கு உலகிலேயே மிக அபூர்வமாக வெகு சிலருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய CHA என்னும் நாளம் தொடர்பான நோய் உள்ளது. இந்த நோய் பாதித்தவர்கள் மருந்து மாத்திரைகள் மூலம் மரணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாமே தவிர தீர்வு கிடையாது என்று சொல்லி குழந்தை பிறந்த சந்தோஷத்திற்கு மருத்துவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தனர். இதனை அறிந்தும் ஏஞ்சலின் கலங்கவில்லை. தான் மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தவர் தன்னை நடனக்கலையில் ஈடுபடுத்திக் கொண்டார். பரதம், கிராமிய நடனம், மேற்கத்திய நடனம், பொய்க்கால் குதிரையாட்டம், ஒயிலாட்டம் என்று அனைத்து வகையான நடனங்களையும் தன் வசமாக்கிக் கொண்டார். ஒரு பக்கம் நடனத்தின் மீதுள்ள தீரா காதல் அதிகரிக்க, இன்னொரு பக்கம் நோயின் தீவிரமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறை சுருண்டு விழும்போதும் இது மயக்கமா மரணமா என்று பெற்றோர் துடிதுடித்து போயினர். இந்நிலையில் ஒருநாள் நடிகரும் நடன இயக்குனருமான ராகவா லாரன்ஸை சந்திக்க வேண்டும், முடிந்தால் இணைந்து நடனமாட வேண்டும் என்று தன் ஆசையை வெளிப்படுத்த அந்த செய்தி தினமலரில் வெளியானது. இதனை இணையத்தில் வாசித்த ராகவா லாரன்ஸ் ஏஞ்சலினை சென்னைக்கு வரவழைத்து சந்தித்து பேசியிருக்கிறார். விரைவில் திரையில் சேர்ந்து நடனமாடலாம் என்றும் உற்சாகமூட்டிய ராகவா லாரன்ஸிடம் தன்னுடைய கால் சலங்கையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் ஏஞ்சலின். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதாய் கூறிய லாரன்ஸிடம் நன்றி கூறிய ஏஞ்சலின், இந்த கணம் இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான் என்று கூற, செல்லமாய் கோபித்துக் கொண்ட லாரன்ஸ், இந்த கணம் முதல் உன் வாழ்க்கை பிரகாசமாகி இருக்கிறது, நீ வாழ பிறந்தவள், நடனத்தால் ஆள பிறந்தவள் என்று வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்திருக்கிறார்.